சென்னையில் தண்ணீர் கேன்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், மயிலாப்பூர் அருகே வனிதா என்கின்ற பெண் 25 லிட்டர் தண்ணீர் கேன்களில் கள்ளச்சாராயம் விற்று சிக்கியிருக்கிறார். மரக்காணம் கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் என அடுத்தடுத்து 100 பேர் வரை உயிரிழந்த பிறகும் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தடையின்றி விற்பனையாகிறது என்றால், அதுவும் தலைநகர் சென்னையில் தண்ணீர் விற்பதைப் போல சர்வசாதாரணமாக விற்கிறார்கள் என்றால் யார் காரணம்? இதை தடுக்க வேண்டிய முதல்வர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? நான் பெரிய ஸ்பின் பவுலர் தெரியுமா என வெட்டிக்கதை பேசிக் கொண்டிருக்கிறார் பொம்மை முதல்வர். இப்படி வெட்டிக்கதை பேசி வீண் விளம்பரம் செய்யும் நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து இதே போல அமர்ந்து பேசியிருந்தாலோ, எதிர்க்கட்சியினர் சொல்லும் குற்றச்சாட்டுகளை காது கொடுத்து கேட்டிருந்தாலோ இந்த அவலம் நடக்குமா? சென்னையில் எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சினார்கள் என விசாரித்ததில் நமக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. இந்த கள்ளச்சாராயம் ஆந்திராவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதாம். ஆந்திராவில் இருந்து மயிலாப்பூர் வர வேண்டும் என்றால் குறைந்தது 200 கிலோமீட்டர்களை தாண்டித்தான் வர வேண்டும். அவ்வளவு தூரமும் காவல்துறை பிடிக்காமல் இருந்தது எப்படி? மரக்காணம் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தபோது திமுக கவுன்சிலரின் கணவர் கள்ளச்சாராய ஊழல்களுடன் பிடிபட்டார். அப்படி இந்த வனிதாவின் வர்த்தகத்திற்கு பின்னாலும் திமுகவினர் இருக்கிறார்களா? இனி திமுக ஆட்சி வரவே வராது என்பதால் இந்த புத்தாண்டில் இருக்கும் ஸ்டாக்கை எல்லாம் இறக்கிவிடலாம் என போதை வியாபாரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்களா? ஸ்போர்ட்ஸ் குறித்து பேசி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் தனது ஆட்சியில் இளைஞர்கள் போதையால் சீரழிவது குறித்து எப்போது சிந்திக்கப் போகிறார்? அவர் சிந்திக்க மாட்டார். தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் இருந்தவரை கள்ளச்சாராயம் என்ற வார்த்தையை கேட்டதுண்டா? தலைநகரில் தண்ணீர் கேனில் கள்ளச்சாராயம் விற்பனையாவதை பார்த்ததுண்டா? இந்த கேடுகட்ட ஆட்சி இனியும் வேண்டுமா? சிந்தியுங்கள் மக்களே, இந்த கேடுகட்ட ஆட்சி இனியும் வேண்டுமா? சிந்தியுங்கள்.